சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகைகளில் முதன்மையானவர் சரோஜா தேவி. நடிகைகளில் ஒரு சூப்பர் ஸ்டாராக ஜொலித்தவர். அவரது மறைவுதான் இப்போது திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பெங்களூருவில் பிறந்து வளர்ந்த ராதாதேவி கவுடா சினிமாவில் சாதித்த சரோஜா தேவி ஆனதற்கு முதன்மையான காரணம் அவரது தந்தை பைரவப்பா. சரோஜா தேவியை நடன வகுப்புகளுக்கு அழைத்து சென்றதும், நடிப்பு தொழிலை தேர்வு செய்ய ஊக்குவித்ததும் காவல்துறையில் பணியாற்றிய பைரவப்பாதான். அம்மா ருத்ரம்மா ஸ்விம் சூட், ஸ்லீவ்லெஸ் கூடாது என கண்டிப்பாக சொல்லிவிட அவற்றை இறுதி வரை கடைபிடித்தார் சரோஜா தேவி. தயாரிப்பாளர் ஹொன்னப்பா பாகவதர் கண்ணில் சரோஜா தேவி பட அவர் தயாரித்த மகாகவி காளிதாசா படத்தில் சரோஜா தேவியை நடிக்க வைத்து சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். 17 வயதில் நடித்த முதல் படத்திலேயே பெரிய அளவில் கவனம் பெற்றார் சரோஜா தேவி. இதைத் தொடர்ந்து திருமணம், தங்கமலை ரகசியம் போன்ற தமிழ் படங்களில் நடித்து வந்தவர் கே. பாலாஜி நடித்த மனமுள்ள மருதாரம் படத்தில் நாயகியாக நடித்தார். இவரை கவனித்து வந்த எம்ஜிஆர் தான் இயக்கி நடித்த நாடோடி மன்னன் படத்தில் நாயகியாக சரோஜா தேவியை நடிக்க வைத்தார். அதே ஆண்டு சிவாஜியுடன் நடித்த சபாஷ் மீனா படமும் வெளியானது. 2 படங்களும் பெரிய அளவில் வெற்றியடைய அதன் பின் தமிழ்நாட்டில் சரோஜா தேவியின் பெயர் நிரந்தரமாக நிலைத்துவிட்டது. மிக பரபரப்பான நடிகையாய் மாறினார் சரோஜா தேவி. எவ்வளவு பரபரப்பு என்றால், நடிக்க வந்து 3 வருடங்களுக்குள் 25 படங்களில் நடித்து முடித்திருந்தார். கன்னடம், தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி என பல மொழிகளிலும் முன்னணி நடிகையாக வளர்ந்தார். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ராஜ்குமார், நாகேஸ்வர ராவ், திலீப் குமார் என பல மொழிகளில் முன்னணி நட்சத்திரங்களுடன் நடித்தார். 50-60களில் தமிழ் சினிமாவில் பரபரப்பாக இருந்தவர் திருமணத்துக்கு பிறகு கன்னட மொழி படங்களில் அதிக கவனம் செலுத்தினார். சினிமா மட்டுமின்றி பல விதங்களில் சரோஜா தேவிக்கு உறுதுணையாக இருந்தார் அவரது கணவர் ஸ்ரீஹர்ஷா. அதனாலேயே 86இல் அவர் இறந்த பிறகு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார் சரோஜா தேவி. மெல்ல மெல்ல அதிலிருந்து வெளியேறி முன்பு ஒப்புக்கொண்ட படங்களில் நடித்து கொடுத்தார். 90களுக்கு பிறகு மிக குறைவான படங்களிலேயே நடித்தார். அதில் சிவாஜி நடித்த பாரம்பரியம், விஜய் நடித்த ஒன்ஸ் மோர் போன்ற படங்கள் அடக்கம். தமிழில் KS ரவிக்குமார் இயக்கத்தில் சூர்யா நடித்து 2009இல் வெளியான ஆதவன் படத்தில் ஒரு துணை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இதுதான் தமிழில் அவர் நடித்த கடைசி படம். இதற்கடுத்து 10 ஆண்டுகள் நடிக்காமல் இருந்தவர் ராஜ்குமாரின் மகன் புனித் ராஜ்குமார் நடித்து 2019இல் வெளியான நாடா சர்வபோமா படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். இதுவே சரோஜா தேவி நடித்த கடைசி படம். மிக இளம் வயதில் நடிக்க வந்து பல மறக்க முடியாத கதாபாத்திரங்களில் நடித்தவரை, சினிமா உள்ளவரை யாராலும் மறக்க முடியாது. அவரது சாதனைகளும் மறையாது என்பதே உண்மை.